ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டாள் தான். இன்னைக்கு மார்கழி 9வது நாள். இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழுவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த பாசரம் ஆரம்பிக்கிறதே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இந்த பாசரமும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஆண்டாலும் தன்னோட நண்பர்களும் சேர்ந்து எழுப்புற மாதிரி தான் அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசரத்தோட குழுல அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கிற படுக்கைக்கு மேல சுத்தி விளக்கு எரியற மாதிரியே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப படுத்துட்டு இருக்கிறது ஆண்டாளோட மாமன் மகள். ஏன்னா பாசரத்திலேயே கண்வளரும் மாமன் மகளே அப்படின்னு சொல்லி மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். அதுக்கேற்ற மாதிரி உள்ள அவங்களோட மாமீர் அந்த பொண்ணு பக்கத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள தான் அந்த பொண்ணை எழுப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா மாமாயன், மாதவன், வைகுண்டன் என்ற நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வைகுண்டன் அப்படின்னு சொல்றதுனால வைகுண்டத்துல எப்படி பெருமாள் ஆதிசேஷன் மேல உட்கார்ந்துட்டு இருப்பாரோ அதே மாதிரி அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல பெருமாளோட இருக்கிறது 3 பேர். அந்த 3 பேர் யாரு அப்படின்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த 3 பேருமே மகாலட்சுமியோட அம்சங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 பேர்ல 2 பேர் திருப்பாவையோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒன்னு பூமாதேவி, ஏன்னா பூமாதேவி தான் ஆண்டாளா பிறந்திருக்காங்க இல்லையா, அந்த ஆண்டாள் தான் திருப்பாவை எழுதியிருக்காங்க. அதனால பூதேவிக்கு திருப்பாவையோட ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. இன்னொன்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலாதேவி. நீலாதேவி தான் நட்பின்னையா பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நட்பின்னைய தான் நம்ம பின்னாடி வர்ற பாசுரங்கள்ல ஆண்டாள் ரொம்ப பெருமைப்படுத்தி பாடியிருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூதேவி தான் ஆண்டாளா பிறந்திருக்காங்க அப்படின்றதுனால பூதேவிக்கு மட்டும் ஆண்டாளோட கிரீடத்தை வச்சிருக்காங்க. ஸ்ரீதேவிக்கும் நீலாதேவிக்கும் மகாலட்சுமியோட கிரீடத்தை வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது 2023ல அலங்கரிச்சு வச்ச குழு. இப்ப நீங்க பாக்குறது 2024ல அலங்கரிச்சு வச்ச குழு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல. இந்த மாதிரி பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க. நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.